ஸ்ரீவாரி வருடாந்திர பிரம்மோற்சவம். சேனை முதல்வன் சேஷசாயி மருமான் க்ஷணப்பொழுதில் சேவை சாதிக்கும் சனாதனமாயுனுடல். செப்டம்பர் 23ஆம் தேதி இரவு 7 மணிக்கு அங்குரார்ப்பணம். நம் இல்லம் எழுந்து இஷ்டகாம் ஜாத்த சௌபாக்கியம் தந்து தும்பிக்கை ஆழ்வானுடல் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் துணை நின்று என்றும் காப்பானே. செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தங்க திருச்சி உற்சவம். மாலை 5 மணிக்கு துவஜாரோகணம். இரவு 9 மணிக்கு பெரிய சேஷ வாகனம். சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா மலையப்பா மலையப்பா. செப்டம்பர் 25ஆம் தேதி காலை 8 மணிக்கு சிறிய சேஷ வாகனம். பேசும் தெய்வம் நீயப்பா பாவங்கள் தீர்ப்பவனே பரிவுடன் எம்மை காப்பவனே. இரவு 7 மணிக்கு ஹம்ச வாகனம். எங்கள் நாரணனே அலர்மேல் மங்கை தாயாருடனே அன்பில் கலந்து அனுதினம் அருள்பவனே மலையப்பா மலையப்பா. செப்டம்பர் 26ஆம் தேதி காலை 8 மணிக்கு சிம்ம வாகனம். பேசும் தெய்வம் நீயப்பா மலையப்பா மலையப்பா. இரவு 7 மணிக்கு முத்துப்பந்தல் வாகனம். சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா. செப்டம்பர் 27ஆம் தேதி காலை 8 மணிக்கு கல்பவ்ருக்ஷ வாகனம். இரவு 7 மணிக்கு சர்வபூபால வாகனம். குணங்களை தன்னுள்ளே கொண்டவனே கலியுகத்தில் எவை காக்க வந்த வரதராஜ. செப்டம்பர் 28ஆம் தேதி காலை 8 மணிக்கு மோகினி அவதாரம். ஆழ்வார்கள் சூடினரே திவ்ய பிரபந்த பாசுரமே புதுமண் சட்டியில் தயிரன்னம் அது ஒன்றே உன்னை வேத்தியம் அமுதம் போலே இனித்திடுமே உந்தன் கோவில் பிரசாதமே சிந்தையில் கொண்ட அன்பாலே சிகையை தந்தோம் காணிக்கையே அபயம் தந்திடும் சன்னதியே என்றும் உந்தன் திருமலையே. மாலை 6:30 மணிக்கு கருட வாகனம். மாலவனே அமர்ந்த ஆளே திருமார்வில் நனைகின்றோமே அருள்மழையில் அலர்மேல் மங்கை தாயாருடனே அன்பில் கலந்து. செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஹனுமந்த வாகனம். மலையப்பா சிலையாக இருந்தாலும் மாலை 4 மணிக்கு தங்கத்தேர். மலையப்பா மலையப்பா மலைமேல் நின்றாய் மலையப்பா சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா. இரவு 7 மணிக்கு கஜவாகனம். செப்டம்பர் 30ஆம் தேதி காலை 8 மணிக்கு சூரிய பிரபை வாகனம். இரவு 7 மணிக்கு சந்திர பிரபை வாகனம். படிக்காசு கோவிந்தா உன் பார்வை பட்டாரே படிப்படியா எம் வாழ்க்கை சிறப்பாக மாறிடுமே. அக்டோபர் 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு திருத்தேர். தந்தோமே பாவங்கள் யாவையுமே போக்கும் எங்கள் கேசவனே கனிவான உன்முகமே கண்டார் போதும் யோகமே. இரவு 7 மணிக்கு அஸ்வவாகனம். இன்பம் வந்து சேருமே வராகமூர்த்தி இடம் தந்தார் உரிமை பெற்றார் முதல் பூசை பெறாத அன்னை ஆசை தன்னை பெருமாளே நிறைவேற்றினாய் ஆனந்த நிலையம் வந்தோமே அனந்தா உன்னை கண்டோமே மனமே விரும்பும் யாவையுமே தருவாய் நீயே திருமாலே அலர்மேல் மங்கை பத்மாவதியுடன் அன்பில் கலந்து அனுதினம் அருள்பவனே. அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6 மணிக்கு சக்கர ஸ்நானம்.
சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா. மலையப்பா மலையப்பா மலைமேல் நின்றாய் மலையப்பா. சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா. பாவங்கள் தீர்ப்பவனே வடிவுடன் எம்மை காப்பவனே பாராளும் யோகமே. இரவு 7 மணிக்கு தங்க திருச்சி உற்சவம். தாயாருடனே அன்பில் கலந்து அனுதினம் அருள்பவனே. இரவு 9 மணிக்கு துவஜாவரோகணம். மலையப்பா சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா. மலையப்பா மலையப்பா மலைமேல் நின்றாய் மலையப்பா. சிலையாக இருந்தாலும் பேசும் தெய்வம் நீயப்பா. ஸ்ரீவாரி வருடாந்திர பிரம்மோற்சவம் செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை. அனைத்து வாகன சேவைகளையும் உங்களது ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீனிவாசன் பக்தி சேனலில் கண்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி அருளை பெறுங்கள். ஓம் நமோ வெங்கடேஷாய.